வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார். அவர்களிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பிரான்ஸ் மையங்களில் இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற காவல் படை வீரர்கள் தேர்விற்கு தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் காரணமாகத்தான் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க அழுதது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கோவிலுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார். அவர்களிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் சேலம் மாவட்டத்தை சார்ந்த சங்கீத் குமார், கீர்த்தி வாசன் மற்றும் கேரளாவை சார்ந்த ஹைதர் முகமது ஃபாசில் என்பதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 25 லட்சம் மதிப்புள்ள போதை ஸ்டாம்புகள், கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 4 பேரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பிரான்ஸ் மையங்களில் இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் தைதா வீதியில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்று வருகிறது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் 520 பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் உள்ளது. இதனை பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்து வருகின்றனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதியில் காரைக்கால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற காவல் படை வீரர்கள் தேர்விற்கு தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் காரணமாகத்தான் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க அழுதது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி காவல்துறையில் காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வு முடிந்த நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்து தேர்வு இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது. 12 மையங்களில் 500 பதவிக்கு 4429 பேர் தேர்வு எழுதுகின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு 12 மணிக்கு முடிகிறது. தேர்வர்கள் 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். ஆனால் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி தேர்வு மையம் கேட் மூடப்பட்டது. இதில் ஒரு வாலிபர் தேர்வு எழுத முடியவில்லை என்று கேட்டை பிடித்து கதறி அழுதது அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. மேலும் போக்குவரத்து நெரிசலால் தான் தாங்கள் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கோவிலுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்து முன்னணியின் மாநில அளவிலான 2 செயற்குழு கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற பேரணியை மாநில தலைவர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலிலிருந்து துவங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று திருநள்ளாறு ரோட்டில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் இடங்களிலும் கோவில்களுக்கு அருகிலும் மதுக்கடைகள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசு இதுபோன்று செயல்படும் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்து முன்னணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அரசிற்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையினருக்கான தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் 4229 ஆண் பெண் தேர்வர்கள் தேர்வு எழுதுகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்கள் ஆண் பெண் ஆள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகின்றது. உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 3034 ஆண் தேர்வர்களும் 1195 பெண் தேர்வுகளும் தேர்வு எழுதினர். இந்த தேர்விற்காக புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இத்தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். வேறு மையங்களில் தேர்வு எழுத முடியாது. நுழைவுச் சீட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒரே இடத்தில் ஒட்டி கையொப்பம் இட்டு எடுத்து வர வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டுடன் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு இவற்றுள் ஏதாவது ஒன்றின் அசலை, அதாவது ஒரிஜினல் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் சரியாக காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. மேலும் கைரேகை, வருகை பதிவு ஆகியவற்றை சோதனை செய்த பிறகு அனுமதிக்கப்பட்டது. தேர்வர்கள் கருப்பு வண்ண பால்பாயிண்ட் பேனா, நுழைவு சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன்கள், கால்குலேட்டர்கள், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய சாதனங்களை தேர்வு நேரத்தில் வைத்திருப்பவர்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு குற்றவியல் நடைமுறைகளின் பல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு அனைத்து தேர்வு அறைகளிலும் CCTV கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படும். மேலும் அனைத்து தேர்வர்களுக்கும் கைரேகை, வருகை பதிவு செய்யப்பட்டு சோதனையிட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் இமானுவேல் மைக்ரோனின் கட்சி பின்னடைவை சந்தித்ததைத் தொடர்ந்து தனது மையவாத கூட்டணி ஆட்சி செய்த பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்தார் மைக்ரோ. பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் உள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்காக வாக்குப்பதிவு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் சென்னையில் நடைபெறுகின்றது. இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்வில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். இவர்களுக்கு 4550 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் காலை 8 மணிக்கு துவங்கும் இந்த தேர்தலை துணை தூதர் லீஸ் தல்போபரே வாக்களித்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய திரையில் ஒளிபரப்பான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகமாக கொண்டாடினர். T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணி மோதியது. இதையொட்டி புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் பெரிய திரை அமைக்கப்பட்டது. இந்த திரையில் ஆரம்பத்திலிருந்து போட்டி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் மதியத்திலிருந்து ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். நேரம் செல்ல செல்ல ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. போட்டியை ரசிகர்கள் கைத்தட்டல் மற்றும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். அதேபோல புதுச்சேரி எல்லைப்புற பகுதிகளில் உள்ள மதுபான பார்களிலும் திறந்த வெளியில் போட்டியை காண ஏற்பாடு செய்யப்பட்டது. நகரின் மத்திய பகுதிகளில் பெரிய அளவிலான தொலைக்காட்சியில் ரசிகர்கள் போட்டியை கண்டு களித்தனர். இறுதியில் 7 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலமாக 11 ஆண்டுகளுக்கு பின்பு 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தியா சாம்பியன் பட்டம் பெற்றதை கடற்கரை சாலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். பாரத பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி
ஊசுடு தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, தொகுதியின் தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்பட்டது. மன் கி பாத் நிகழ்ச்சி மூலமாக பிரதமர் மோடி வானிலையில் உரையாற்றி வருகிறார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக வானொலி மூலம் பேசி வருகிறார். அந்த வகையில் 2024 மக்களவைத் தேர்தல் முடிந்து மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த பின்னர் இன்று முதல் முறை மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் மோடி பேசுகையில், ஒவ்வொருவரும் தங்கள் தாயின் பெயரால் ஒரு செடியை நட்டு வளர்க்க வேண்டும். தாயின் அன்பு என்பது நாம் திருப்பி செலுத்த முடியாத கடன். தாய்க்கு நாம் எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாது. ஆனால் வேறு வகையில் செய்யலாம். நடப்பாண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை தாயின் பெயரை சொல்லி ஒரு மரத்தை நட்டு வையுங்கள். தான் என்னுடைய தாயின் நினைவாக ஒரு செடியை நட்டு வைத்து விட்டேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில லோடு கேரியர் தொழிலாளர் நலச்சங்கம் கொடியேற்ற பெயர் பலகை திறப்பு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை மூலகுளத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு லோடு கேரியர் சங்க கிளை தலைவர் டி தனசேகர், கிளை செயலாளர் ஜி சஞ்சீவி, பொருளாளர் சி சம்பத் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் VS அபிஷேகம் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். சங்க பெயர் பலகையை ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏஐடியூசி மாநில பொருளாளர் ஆர் அந்தோணி, ஏஐடியூசி மாநில துணைத் தலைவர் வி சேகர், மாநில செயலாளர் எஸ் மூர்த்தி, கே முத்துராமன், முன்னாள் கவுன்சிலர் ஏ தேவசகாயம், மூலகுளம் லோடு கேரியர் சங்க தலைவர் எரிக் பிரமோ, லோடு கேரியர் சங்க மாநில தலைவர் எல் செந்தில் முருகன், செயலாளர் ஆர் மாரிமுத்து, பொருளாளர் எம் மருதாச்சலம் மற்றும் கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி டு கொடைக்கானல் 2 நாள் இன்ப சுற்றுலா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு செல்லும் என்ஆர் ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு புதுச்சேரி டு கொடைக்கானல் புறப்படும் 2 நாள் இன்ப சுற்றுலா முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். என்ஆர் ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து 40 இருக்கைகள் கொண்டது. பொதுமக்கள் பொதுவாக சுற்றுலா செல்வது வழக்கம். இதில் அனைவரும் பயனடைய வேண்டி என்ஆர் ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து முதல் முறையாக வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணியளவில் உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் புறப்படுகிறது. இதன் தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி திலாசிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதல்வரின் பொற்கரங்களால் அப்பா பைத்திய சுவாமிகள் ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்டு பிறகு என்ஆர் ராஜா அவர்களிடம் வாகனத்தின் சாவி வழங்கப்பட்டது. இதில் சைவ அசைவ உணவு, தங்கும் இடம் உட்பட நபர் ஒருவருக்கு ரூபாய் 4000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பணமாக 2000 செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் சுருளி பால்ஸ், வைகை டேம், கொடைக்கானல் பூங்கா, கொடைக்கானல் லேக், குறிஞ்சி ஆண்டவர் கோவில், பழனி முருகர் கோவில் உள்ளிட்டவை சுற்றி பார்க்கும் இடங்கள் என்று நிறுவனர் என்ஆர் ராஜா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் RKT ராஜகோபால், புதுவை சுடர் ஆசிரியர் சிவகுமார், சக்திவேல் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட வாகனம் புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானல் புறப்பட்டது. வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.